இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செபின்னு என்னென்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ பாருங்கள், செபியில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ செபி தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறது. சரியா? இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதே இந்த செபி தான். சரியா? ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி வாஸ் ஃபர்ஸ்ட் established in the year 1988 as a non-statutory body for regulating the securities market. ஒரு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்த செபி. ஓகேவா? இட் வாஸ் மேட் அண்ட் ஆட்டோனமஸ் பாடி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா on 12 May 1992 and given statutory powers in 1992 with SEBI Act 1992 being passed by the Indian Parliament. இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செபி ஆக்டை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, செபி வந்து பார்த்தோன்னா ஒரு அட்டானமஸ் பாடினா கவர்மெண்ட்டால் இதில் என்ன பண்ண முடியாது, இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியாது. இது வந்து தன்னாட்சி அமைப்பு கொண்ட ஒரு அமைப்பு. இது என்ன டிசிஷன் எடுக்குதோ அதை தான் பண்ண முடியும். சரியா? அதாவது அரசோட சட்டம் வந்து இதை வந்து அலோவ் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேவா? செபி ஹேஸ் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட் த பிஸ்னஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் பெங்களூரு காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. சரியா? ஸோ இது பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பை. இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஆஸ் நார்த்தன், ஈஸ்டர்ன், சவுத்தன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் இன் நியூ டெல்லி. சரியா? கொல்கத்தா, சென்னை அண்ட் அகமதாபாத். இது தவிர்த்து 4 ரீஜனில் வந்து ஆஃபீஸஸ் இருக்குது. ஒன்று வந்து நியூ டெல்லியில் இருக்குது, இன்னொன்று கொல்கத்தாவில் இருக்குது, இன்னொன்று சென்னையில் இருக்குது, இன்னொன்று வந்து அகமதாபாத்தில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. இனிஷியலி செபி வாஸ் அ நான் ஸ்டாச்சுட்டரி பாடி வித்தவுட் எனி ஸ்டாச்சுட்டரி பவர். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக உருவாக்குனாங்க. ஆனால் அதுக்கு என்ன கிடையாதுன்னா எந்த ஒரு ஸ்டாச்சுட்டரி பவருமே இல்லாமல் தான் என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. However, in 1992 SEBI was given additional statutory power by the Government of India through an amendment of the Securities and Exchange Board of India Act 1992. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி பவர் வந்து கிடையாது. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆக்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. அந்த ஆக்டுக்கு பேர் தான் என்னது, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், செபி ஆக்ட்னு ஒரு ஆக்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க 1992. அந்த ஆக்ட் வந்து செபிக்கான எல்லா ஸ்டாச்சுட்டரி, அதாவது சட்டம் ரீதியான எல்லா பவர்ஸும் என்ன பண்ணுது, அந்த அட்டானமஸ் பாடிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. சரியா? The SEBI is managed by its members which consists the following. செபியோட மேனேஜ்மெண்ட் வந்து அதோட மெம்பர்ஸ் மூலிமா நடக்குது. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அது டேரக்டர்ஸ். சரியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா டேரக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அடிஷ்னல் டேரக்டர்ஸ், இல்லைனா ஜாயிண்ட் டேரக்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த அடிஷ்னல் டேரக்டர்ஸ், ஜாயிண்ட் டேரக்டர்ஸ் வந்து கீழே வந்து என்னவோ பிரிக்கிறாங்க, டெப்யூட்டி டேரக்டர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக பிரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேரக்டர், அதாவது வந்து இவர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான அடிஷ்னல் டேரக்டர். அவருக்கு கீழே யார் இருக்காங்கன்னா டெப்யூட்டி டேரக்டர் இருப்பார், அவருக்கு கீழே அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பார், அவருக்கு கீழே வந்து செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. சரியா? அடுத்தது டெக்னிக்கல் டேரக்டர். சரியா? ஸோ இந்த டெக்னிக்கல் டேரக்டரும் நம்ம என்ன பண்ணால் ஜாயிண்ட் டேரக்டர். இது வந்து சிஸ்டம் பேஸ்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து அவருக்கு கீழே யார் இருக்காங்கன்னா டெப்யூட்டி டேரக்டர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. ஸோ இதான் வந்து இதோடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? ஸோ இதோடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். சரியா? அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஊழல் என்ன பண்ணாங்க, அடிஷ்னல் டேரக்டர்ஸ் இருக்காங்க, இல்லைனா ஜாயிண்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா டெப்யூட்டி டேரக்டர்ஸ் இல்லைனா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தனியாக அடிஷ்னல் டேரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து டெப்யூட்டி டேரக்டரும் அசிஸ்டன்ட் டேரக்டரும் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அடுத்தது சிஸ்டம்க்கு தனியாக என்ன பண்ணுவாங்க, டெக்னிக்கல் டேரக்டர் இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம ஜாயிண்ட் டேரக்டரும் சொல்லலாம். அவங்களுக்கு கீழே வந்து டெப்யூட்டி டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி. சரியா? ஸோ செபியோட ஆப்ஜெக்டிவ்ஸ், த வேரியஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஏ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் எக்ஸ்பிளைன் பிலோ. சரியா? ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இதோட ஃபஸ்ட்டு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the first objective of SEBI is to regulate stock exchanges so that efficient services may be provided to all the parties operating there. செபியோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேட் பண்ணுறது. அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது. ஸோ ரெகுலேட் பண்ணுறது மூலமா என்ன ஆகும்னா, எல்லா சர்வீஸஸும் எல்லா எஃபிஷியன்ட் சர்வீஸஸும் என்ன பண்ண முடியும், ப்ரொவைட் பண்ண முடியும். யாருக்கு? கம்பெனிஸ்க்கும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். இதோட அல்டிமேட் கோலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். த கேபிட்டல் மார்க்கெட் இஸ் மீனிங்லெஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா கேபிட்டல் மார்க்கெட் என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். The protection of interest of the investors means protecting them from the wrong information given by the companies in the prospectus, reducing the risk of delivery and payment
எக்ஸெட்ரா. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக்கை ரிலீஸ் பண்ணும்போது அது ப்ராஸ்பெக்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த ப்ராஸ்பெக்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து பார்த்தோன்னா அந்த கம்பெனி வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதை நம்பி என்ன பண்ணுவார், நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். அதனால் அவர் ஏமாற்றப்படுறாரு. சரியா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் என்ன பண்ணும், செபி வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது ரெடியூசிங் த ரிஸ்க் ஆஃப் டெலிவரி அண்ட் பேமெண்ட் எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து செக்யூரிட்டிஸ் வாங்கியிருப்பார், அந்த செக்யூரிட்டிஸ் அவர் கிடச்சிருக்காரு, இல்லை பேமெண்ட்டில் ஏமாற்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா செபி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதோட ஆக்ட் மூலமாக. The foremost objective of the SEBI is to provide security to the investors. அதோட அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆப்ஜெக்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஏன்னா இன்வெஸ்டர்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும்னா ஸ்டாக் மார்க்கெட்டே என்ன ஆகும், ரன் ஆகும். சரியா? கேபிட்டல் மார்க்கெட்டே ரன் ஆகும். அது செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். ஸோ ஃபஸ்ட்டு இன்சைடர் ட்ரேடிங்னா என்ன நீ தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, இன்சைடர் ட்ரேடிங் மீன்ஸ் த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் பை டைரக்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ், எக்ஸெட்ரா. சரி, அதாவது வந்து பார்த்தோன்னா who have access to some confidential information about the company and who wish to take advantage of this confidential information. This affects the interest of the general investors and is essential to check the tendency. Many steps have been taken to check insider trading through the medium of the SEBI. So insider trading na enna meaning na, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருக்குது, ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர்ஸ் யாருக்கு இஷ்யூ பண்ணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் இஷ்யூ பண்ணும். அப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணாமல் இன்சைடர் ட்ரேடிங் அதோடைய டேரக்டர்ஸ்க்கு, அதோட ப்ரொமோட்டர்ஸ்க்கு, ப்ளஸ் வந்து அதோட டேரக்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே என்ன பண்ணுவாங்க, இதை வந்து இந்த ஷேர்ஸை வந்து வாங்கிடுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகும்னா அந்த டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக போகும். இதனால் என்ன பண்ணோன்னா அவங்க அதிகமாக பயனாயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இதனால் என்ன ஆகும்னா மற்ற நார்மலான ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து பயனடைய மாட்டாங்க, மக்கள் ஜென்ரல் பப்ளிக் வந்து பயனடைய மாட்டாங்க. சரியா? ஸோ இதுக்கு பேர் தான் இன்சைடர் ட்ரேடிங். அதாவது வந்து ஷேர்ஸை வந்து பப்ளிக்கிட்ட விடாமல் அவங்க அந்த கம்பெனிஸ் உள்ளேயே என்ன பண்ணுவாங்க, அந்த டேரக்டர்ஸோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்களுக்கே என்ன பண்ணுவாங்க, இன்சைட்குள்ளே என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் தான் இன்சைட் ட்ரேடிங். சரியா? இது என்ன ஆகும்னா திஸ் அஃபெக்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இஸ் எசென்ஷியல் டு செக் த டெண்டன்சி. இது என்ன ஆகும்னா ஒரு ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸோடைய அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா அஃபெக்ட் பண்ணணும். எப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி கம்பெனிஸோடைய ஷேர்ஸ்லேயே போய்ட்டு என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ மெனி ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் டு செக் இன்சைடர் ட்ரேடிங் த்ரூ த மீடியம் ஆஃப் செபி. ஸோ செபி மூலமா இந்த இன்சைடர் ட்ரேடிங்கில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் ஓவர் brokers. It is important to supervise, check the activities of the brokers and other middlemen in order to control the capital market. இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கர்ஸும் அதர் மிடில்மென்னும் தான். ஸோ அப்போ அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணுறது வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை செக் பண்ணுறது வந்து செபியோட வேலையாக இருக்குது. சரியா? டு ரெகுலேட் தர் ஆக்டிவிட்டீஸ் இட் வாஸ் நெசசரி டு எஸ்டாப்ளிஷ் த செபி. ஸோ இது மூலயமா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது மூலயமா செபியோடைய பணி வந்து இங்கே நிறைவு பெறுது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த ஆப்ஜெக்டிவ்ஸ். சரி, இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி. ஓகேவா? செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரீக்வெண்ட்லி அப்ரிவேட்டட் செபி. சரியா? அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், செபின்னு அப்ரிவேட் பண்ணலாம். இஸ் த நோடல் ஏஜென்சி விச் சேஃப் கார்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் an இன்வெஸ்டார் இந்த இந்தியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டர்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது இதோட வேலை. செபி பெர்ஃபார்ம் த்ரீ கீ ஃபங்க்ஷன்ஸை பண்ணது ஒன்று குவாசி லெஜிஸ்லேட்டிவ், குவாசி ஜுடிஷியல் அண்ட் குவாசி எக்ஸிக்யூட்டிவ். சரியா? இட் டிராஃப்ட்ஸ் ரெகுலேஷன், கண்டக்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் அண்ட் இட் பாசஸ் ரூலிங் அண்ட் ஆர்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 கைண்ட் ஆஃப் கீ ஃபங்க்ஷன்ஸை பண்ணது வந்து குவாசி லெஜிஸ்லேட்டிவ், குவாசி ஜுடிஷியல், குவாசி எக்ஸிக்யூட்டிவ். சரியா? இங்கே லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல் வந்து பார்த்தோன்னா சட்டம் சார்ந்த பணிகள். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தோன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுற பணிகள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சேஃப் கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆடிக்வேட் எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்வெஸ்டர்ஸை வந்து என்ன பண்ணணும், சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர் எஜுகேட் வந்து என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றின ஒரு ப்ராப்பர் எஜுகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா?
அதே மாதிரி அவங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். செபி மேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் மஸ்ட் பி ஃபாலோட் பை த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியரிஸ் லைக் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்சேஞ்சஸ், அண்டர்ரைட்டர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதனால் இது என்ன பண்ணுதுன்னா அந்த இன்டர்மீடியட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இது மூலயமா என்ன பண்ணலாம், ஒரு இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா it takes care of the complaints received from investors. Additionally, it issues notices and booklets for the information, assistance and protection of small investors. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுற கம்ப்ளைண்ட் வந்து நெசசரி ஆக்ஷன் வந்து அது எடுக்கணும். அதே மாதிரி இஷ்யூ நோட்டீசஸ் அண்ட் புக்லெட்ஸ், அது வந்து பார்த்தோன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நோட்டீசஸ் அண்ட் புக்லெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுது. எதுக்காகனா அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. அடுத்தது ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் த பிஸ்னஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இதோட வேலை. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் brokers அண்ட் சப் broker இஸ் மேட் மேண்டேட்டரி அண்ட் they have to abide by certain rules and regulations. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்கர்ஸாக இருக்கட்டும், ஒரு சப் ப்ரோக்கராக இருக்கட்டும், அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க தான் வந்து இன்டர்மீடியட்ஸாக செயல்படுறாங்க. சரியா. இதை பார்க்குறதும் யாரோட பணியாக இருக்குது, செபியோட பணியாக இருக்கும். இது எல்லாமே செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் வந்துடணும். ஓகேவா. ஸோ அடுத்தது கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரிஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்பெக்ஷன் வந்து இது கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி அதோட வந்து என்கொயரி பண்ணணும். ஓகேவா. வெறும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணாது, இன்டர்மீடியரிஸ் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் ஆர்கனைசேஷன் டு டேக் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் வேர் எவர் ரெக்வயர்ட். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட யாரெல்லாம் கனெக்டடாக இருக்காங்களோ அவங்கள வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட வேலை. சரியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ராப்ரியேட் மெஷர் எடுக்கிறதும் இதோட வேலை. சரியா. திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கேரிட் அவுட் ஃபார் ஆர்கனைஸ் ஒர்க்கிங் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் இன்டர்மீடியட்ஸ். இது மூலிமா என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் மூலிமா என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்கனைஸ் ஒர்க்கிங் வந்து என்ன ஆகுது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கும் அந்த இன்டர்மீடியட்ஸ்க்கும் கிடைக்குது. சரியா. அதாவது பேரிங் இன்சைடர் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். இன்சைடர் ட்ரேடிங்னா நான் என்னன்னு சொல்கிறேன். அந்த இன்சைடர் ட்ரேடிங்கை வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த இன்சைடர் ட்ரேடிங் வந்து அதை வந்து கரெக்டாக பேர் பண்ணுறது. எப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லாமல் இன்சைடர் ட்ரேடிங் அலோவபிள் தான், ஆனால் அதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணணும். சரியா. அடுத்தது ப்ரொஹிபிட்டிங் டிசெப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட் யூஸ் பை ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் ஆப்ரேட்டிங் இன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். இங்கே வந்து பார்த்தோன்னா சில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்த இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்கள்ல, ப்ரோக்கர்ஸ், அண்டர்ரைட்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா சில வந்து தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து தடை செய்கிறது தான் இந்த செபியோட வேலை. சரியா. ஸோ அடுத்தது ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்டாக் brokers, sub brokers, share transfer agents, bankers, trustees, registrars, merchant bankers, underwriters, portfolio managers, investment advisors and various other intermediaries who might be linked to securities market in any manner. அதாவது இவங்க மேலே பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டோட இன்டர் கனெக்டடாக இருக்காங்க. சரியா. அப்போ இவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன், கண்ட்ரோலிங் எல்லாத்தையுமே பார்க்குறது யாரோட வேலைன்னா செபியோட வேலை. சரியா. அடுத்து செபி இஷ்யூஸ் கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பிஸ்னஸ் கன்சர்னிங் கேபிட்டல் இஷ்யூஸ். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து கேபிட்டலுக்காக இஷ்யூ பண்ணும்போது அதுக்கான கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செபி தான் என்ன பண்ணும், இஷ்யூ பண்ணும். ஓகேவா. அடுத்தது செப்பரேட் கைட்லைன்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் இனிஷியல் பப்ளிக் இஷ்யூ மேட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டு பப்ளிக் கம்பெனி இஷ்யூ பண்ணுற அந்த லிஸ்டட் கம்பெனிஸ் இஷ்யூ பண்ணுற ஷேர்ஸ்க்கு வந்து தான் பப்ளிக் இஷ்யூ. சரியா. அதுக்கும் வந்து என்ன பண்ணால் கைட்லைன்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணுது. இட் கண்டக்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் பப்ளிஷஸ் இன்ஃபர்மேஷன் பெனிஃபிஷியல் டு ஆல் மார்க்கெட் பிளேயர்ஸ், எக்ஸாம்பிள் ஆல் பைஸ் அண்ட் செல்லர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா நிறைய ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்ணும். அப்படின்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்கு இன் பிட்வீன். ஸோ இது மூலிமா என்ன ஆகுதுன்னா ரிசர்ச் கண்டக்ட் பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் மூலயமா என்ன ஆகுதுன்னா எல்லா மார்க்கெட் பிளேயர்ஸ்க்கும் சரி, கம்பெனிஸ்க்கும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி பெனிஃபிஷியலாக அமையுது. அடுத்தது செபி ரெகுலேட்ஸ் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் ஆஸ் எ வே டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதில் வந்து அதோட ரெகுலேட் பண்ணுறதுன்னா மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ். அதாவது ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஜாயிண்ட் ஆகும்போது, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தோன்னா ரெகுலேட் பண்ணுது. சரியா. ஸோ ஃபார் திஸ் செபி ஹாஸ் ரிலீஸ் அப்ராப்ரியேட் கைட்லைன்ஸ் வித் த இன்டென்ஷன் தட் சச் மெர்ஜர்ஸ் அண்ட் டேக் ஓவர்ஸ் வாண்ட் பி அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா. ஸோ இது மூலமா என்ன ஆகுதுன்னா இது அப்ராப்ரியேட் கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸோடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகமாகாது. சரியா. ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. சரியா. அடுத்தது ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் சச் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமையும் என்ன பண்ணணும், இது வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இதோட வேலை. செபி ஹாஸ் கிரியேட்டட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் தட் ஷுட் பி ஃபாலோட் பை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய கைட்லைன்ஸும் அதை என்ன பண்ணுது,
க்ரியேட் பண்ணுது. சரியா? த எய்ம் இஸ் டு மெயின்டைன் எஃபெக்டிவ் சூப்பர்விஷன் அண்ட் அவாய்ட் எனி அன்ஃபேர் அண்ட் ஆன்டி இன்வெஸ்டர் ஆக்ஷன்ஸ். சரியா? இதோட எய்ம் வந்து பார்த்தோன்னா மெயின்டைன் எஃபெக்டிவ் சூப்பர்விஷன். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவான ஒரு சூப்பர்விஷனை கொண்டு வரது. இதில் வந்து பார்த்தோன்னா அன்ஃபேர் அண்ட் ஆன்டி இன்வெஸ்டர் ஆக்ஷனை வந்து என்ன பண்ணுறது, தடை பண்ணுறது. அன்ஃபேர்னால் தவறான நடவடிக்கைகளில், அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நடக்கிற நடவடிக்கைகளை வந்து தடை பண்ணுறது தான் இதோட வேலை. ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இட் ஹாஸ் எக்ஸ்டென்சிவ் லீகல் பவர்ஸ். இது வந்து பார்த்தோன்னா ப்ரொமோட்டிங் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷனாக வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் இதோட வேலை. இட் ஹாஸ் எக்ஸ்டென்சிவ் லெவல் பவர்ஸ். ஹேவிங் செட் தட் செல்ஃப் ரெகுலேஷன் இஸ் ப்ரிஃபரபிள் டு எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன். இந்த எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வரும். The function of SEBI is to motivate financial intermediaries to create their professional associations and manage harmful actions of their members. சரியா? இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் செபியில் வந்து என்ன வரும்னா, மோட்டிவேட் ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸ் அண்ட் மேனேஜ் ஹார்ம்ஃபுல் ஆக்ஷன்ஸ். சரி, ப்ரொஃபஷனல் அசோசியேஷன்ஸாக க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க தவறான விஷயங்கள் ஏற்படும் போது அவங்கள வந்து அவங்க மீது துரித நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் இதுக்கு என்ன இருக்குது, இதோட பணியாக இருக்குது. இட் கேன் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் இட்ஸ் பவர்ஸ் when needed ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். எப்படியா இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது என்ன நடவடிக்கை வேணால் எடுக்கலாம். கேரிங் அவுட் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர் டு டெவலப் கேபிட்டல் மார்க்கெட் பை ஹேவிங் அன் அக்காமடேட்டிங் அப்ரோச். அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளை இது வந்து அப்ரோச்சஸ் வந்து இது எடுக்கும். ப்ரொவைட் அப்ராப்ரியேட் ட்ரைனிங் இன்டர்மீடியட்ஸ். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ்க்கு வந்து தேவையான ட்ரைனிங்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிரேட் ஃபார் ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஆல்சோ ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இது மூலயமா வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான சுச்சுவேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நடைபெறுது. அடுத்தது லெவிங் ஃபீ ஃபார் எனி அதர் டைப் ஆஃப் சார்ஜஸ் டு கேரி அவுட் த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து நிறைய ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ் மேலே சுமத்துற போது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா அந்த ஆக்ட் மூலிமா அதை என்ன பண்ணுது, தடை பண்ணுது. பெர்ஃபார்மிங் ஃபங்க்ஷன் தட் மே பி அசைன் டு இட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சரியா? அதே மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு ப்ரொவைட் பண்ணுதோ அதை வந்து இதை என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணும்.